Hi everyone, welcome to Getacharya. So today we came up with recruitment process in GAIL. So in the GAIL வந்து PSU sectors கீழ இருக்க மஹரத்னா செக்டாருக்குள்ள தான் வருது. So இதோட மெயின் ரோல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா லைக் நேச்சுரல் கேஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்றது இன்க்ளூடிங் எக்ஸ்ப்ளோரேஷன் அண்ட் ப்ரொடக்ஷன் அண்ட் தென் ப்ராசஸிங் டிரான்ஸ்மிஷன் டிஸ்ட்ரிபியூட்டிங் அண்ட் மார்க்கெட்டிங். ஸோ இது எல்லாமே சேர்ந்தது தான் வந்து கெயில். ஓகே, ஃபர்தராக இவங்க வந்து கிளீன் ஃபியூவல் இண்டஸ்ட்ரியலைசேஷனும் ப்ரொவைட் ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ இதுக்கு பேஸ் பண்ணி வந்து நிறைய ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் வந்து இவங்க ஃபர்தராக எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு நோட்டீஸ் விட்டுருக்காங்க. ஸோ இந்த நோட்டீஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மெயின்லி பேஸ்ட் ஆன் கேட் 2026 அதுல அப்பியர் ஆகுற கேண்டிடேட்ஸ் எல்லாருமே வந்து இந்த அவங்க எல்லாமே வந்து எலிஜிபிள் டு அப்ளை ஃபார் திஸ் போஸ்டிங் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்தரா யாரெல்லாம் வந்து எலிஜிபிள், யாரெல்லாம் இதுக்கு அப்ளை பண்ணலாம் அண்ட் குவாலிஃபிகேஷன் டீடைல்ஸ், சேலரி டீடைல்ஸ் பத்தி டீட்டெயிலாக நம்ம வந்து இதுல பார்க்கலாம். ஸோ இதுல என்னன்னு பார்த்தோம்னா எக்ஸிக்யூட்டிவ் ட்ரைனிங் E2க்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பே ஸ்கேல் 60,000 இருந்து 1,80,000 வரைக்கும் இருக்கு. ஸோ இதோட பேச்சுலர் ஆஃப் டிகிரிஸ் அண்ட் குவாலிஃபிகேஷன்ஸ் என்னென்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா பேச்சுலர் டிகிரி இன் இன்ஜினியரிங்ல என்ன நீங்க முடிச்சிருக்கணும், என்ன கேடருக்குள்ள நீங்க முடிச்சிருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கெமிக்கல் ஆர் பெட்ரோகெமிக்கல், கெமிக்கல் டெக்னாலஜி, பெட்ரோகெமிக்கல் டெக்னாலஜி, கெமிக்கல் டெக்னாலஜி அண்ட் பாலிமர் சயின்ஸ், கெமிக்கல் டெக்னாலஜி அண்ட் பிளாஸ்டிக் டெக்னாலஜி வித் மினிமம் ஆஃப் 65% ஆஃப் மார்க்ஸ். ஸோ இந்த கேட்டகரிக்குள்ள 65% ஆஃப் மார்க்ஸ் வச்சிருந்தீங்க அப்படின்னா எக்ஸிக்யூட்டிவ் ட்ரைனியா கெயில்ல வந்து நீங்க 60,000 இருந்து 1,80,000 வரைக்கும் சேலரி பேக்கேஜ்க்குள்ள நீங்க பிளேஸ் ஆகலாம். ஓகே, ஸோ ஃபர்தரா பாத்தீங்க அப்படின்னா எக்ஸிக்யூட்டிவ் ட்ரைனி E2 லெவல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன்லயும் சேம் பே ஸ்கேல் 60,000 இருந்து 1,80,000 வரைக்கும். அண்ட் இதோட லைக் குவாலிஃபிகேஷன் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா பேச்சுலர்ஸ் டிகிரி இன் இன்ஜினியரிங் இன் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், எலக்ட்ரிக்கல் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் வித் மினிமம் ஆஃப் 65% ஆஃப் மார்க்ஸ். ஸோ இந்த கேடருக்குள்ள இருக்கீங்க அப்படின்னா இன்ஸ்ட்ருமெண்டேஷன்ல எக்ஸிக்யூட்டிவ் ட்ரெயினி போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணலாம். ஸோ ஃபர்தரா எக்ஸிக்யூட்டிவ் ட்ரெயினி E2. ஓகே, ஸோ சேம் பேக்கேஜ் அண்டர் எலக்ட்ரிக்கல் பேக்ரவுண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா என்ன முடிச்சிருக்கணும்னா எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் பவர் அண்ட் எலக்ட்ரிக்கல் அண்ட் பவர் வித் 65% ஆஃப் மார்க்ஸ். ஸோ தென் எக்ஸிக்யூட்டிவ் ட்ரெயின் மெக்கானிக்கல் பேக்ரவுண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா ஸோ பேச்சுலர் ஆஃப் டிகிரி இன் இன்ஜினியரிங். ஸோ இதுல என்னென்ன கேட்டகரிஸ்ன்னு பார்த்தோம்னா மெக்கானிக்கல், ப்ரொடக்ஷன் இண்டஸ்ட்ரியல் அண்ட் மேனுஃபேக்சரிங், மெக்கானிக்கல் அண்ட் ஆட்டோமொபைல் வித் மினிமம் 65% ஆஃப் மார்க்ஸ். ஸோ இந்த மார்க்ஸ் நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா you can just apply for this posting executive trainee under the pay scale 60,000 ல இருந்து 1,80,000 வரைக்கும் உங்களுக்கு pay scale இருக்கும். So along with this பர்சன் வித் டிசபிலிட்டி கேட்டகரிஸ்ல இருக்கவங்களுக்கும் வந்து ஃபர்தரா எக்ஸம்ஷன் கேசஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்களும் வந்து இதுல வந்து அப்ளை பண்ணலாம். பர்சன்டேஜ் ரிலாக்ஸேஷன் வந்து யார் யாருக்கெல்லாம் இருக்குன்னு பார்த்தோம்னா SC/ST பர்சன் வித் டிசபிலிட்டி கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு ரிலாக்ஸேஷன் இருக்கு. ஸோ யூஸ்வலா வந்து 65% வந்து எல்லாத்துக்கும் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அதுல இருந்து ஒரு 5% ரிடக்ஷன் ஆகி 60% ஆஃப் மார்க்ஸ் வந்து SC/ST ஆர் பர்சன் வித் டிசபிலிட்டி கேண்டிடேட்ஸுக்கு ரிலாக்ஸேஷன் ப்ரொவைட் பண்றாங்க. அண்ட் ஃபர்தரா வந்து BE மட்டும் இல்லாம ME or MTech programs which is relevant to the courses that you have like மெக்கானிக்கல் கேட்டகரிக்குள்ளேயோ, எலக்ட்ரிக்கல் கேட்டகரிக்குள்ளேயோ, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கீழேயோ என்னென்ன கேட்டகரிஸ்லாம் நான் சொன்னேன்னா அந்த கேட்டகரிக்குள்ளேயே நீங்க வந்து ஹையர் எஜுகேஷன் PGயும் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்களும் வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ அது மட்டும் இல்லாம இதோட ஏஜ் லிமிட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 26 years தான் இதோட ஏஜ் லிமிட். அண்ட் ரிலாக்ஸேஷன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ SC/STக்கு பார்த்தீங்கன்னா 5 years ஆஃப் ரிலாக்ஸேஷன் அண்ட் OBCக்கு 3 years அண்ட் பர்சன் வித் டிசபிலிட்டி belonging to general category 10 years, belonging to OBC category 13 years and belonging to SC/ST category 15 years வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்றாங்க. person whoever has selected over this லைக் இந்த ஒரு போஸ்டிங்க்கு வந்து செலக்ட் ஆகுறவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா 60,000 இருந்து 1,80,000 வரைக்கும் சொல்லியிருக்கேன் இல்லையா. அதோட பேசிக் பேவா வந்து நீங்க 60,000 இருந்து ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். along with this you also have pay and allowances and variable pay, other benefits எல்லாமே வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்றாங்க. அண்ட் ஆல்சோ சூப்பர் ஆனிவேஷன் பெனிஃபிட்ஸும் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ பிளேஸ்மெண்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா எந்தெந்த ஏரியாலெல்லாம் போடுவாங்க அப்படின்னா wherever the GAIL Limited வந்து சப்சிடரிஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கோ ஸோ அங்கெங்கெல்லாம் வந்து உங்களுக்கு போஸ்டிங்ஸ் வந்து அவைலபிளா இருக்கும். அண்ட் ஃபர்தரா செலக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா as I have told you graduate aptitude test in engineering GATE 2026 பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஃபர்தரா வந்து நீங்க 2025லயோ இல்ல 2024லயோ நீங்க முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அதை வந்து வேல்யூபிளா எடுத்துக்க மாட்டாங்க. ஒன்லி
using the score based on GATE 2026 only, this examination is going to be applicable. So இதுல என்னென்ன பேப்பர்ஸ்னா நீங்க எடுத்து எழுதிருந்தீங்க அப்படின்னா நீங்க எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தோம்னா கெமிக்கல் இன்ஜினியரிங் சிஹெச் பேப்பர் கோட் கேட் எக்ஸாமினேஷன்ஸ்ல நீங்க முடிச்சிருக்கணும். அதாவது chemical, petrochemical, chemical technology, petrochemical technology, chemical technology in polymer science, chemical technology in plastic technology. அதாவது நான் ப்ரீவியஸா சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு கீழே நீங்க சிஹெச் பேப்பர் கோட் கேட் எக்ஸாமினேஷன்ல அல்லது ஐஎன் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் பேப்பர் கோடு இல்லைன்னா டபிள்இ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் பேப்பர் கோடு அல்லது எம்இ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பேப்பர் கோட். ஸோ இந்த 4 பேப்பர் கோட்ல நீங்க எந்த பேப்பர் கோட் எடுத்து எழுதியிருந்தாலுமே you can apply for this. Okay, and then if you are coming under this disciplines, நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒரு லைக் மெக்கானிக்கல் டிசிப்ளின் இதெல்லாம் எடுத்துருக்கணும், எலக்ட்ரிக்கல் டிசிப்ளின் இதெல்லாம் எடுத்துருக்கணும். ஸோ இந்த கேட்டகரிக்குள்ள நீங்க முடிச்சிருந்தீங்க அப்படின்னா you can apply for this. And I have told you like 2025 or அதுக்கு முன்னாடி இருக்க கேட் எக்ஸாம் பேஸ் பண்ணி உங்களால அப்ளை பண்ண முடியாது, only using GATE 2026. okay, even if you have not applied for this GATE examinations, எந்த ஒரு கவலையுமே வேணாம். like yearly once they will release this notice based on this. so next year வந்து நீங்க அப்ளை பண்ணி கேட்டுக்கு அப்ளை பண்ணி இந்த எக்ஸாம்க்கு வந்து நீங்க ட்ரை பண்ணலாம். and further பாத்தீங்கன்னா they have provided you official links, websites for applying for this posting. okay, so அந்த லிங்க் வந்து இந்த பிடிஎஃப்ல இருக்கு. I'll provide you the PDF over this description box. So you can just click on that and then you can apply for your postings. okay, அண்ட் இதோட அப்ளிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப லேட்டாக தான் ஆரம்பிக்குது. எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா February month 17 தான் இந்த ஆன்லைன் அப்ளிகேஷனே ஓப்பன் ஆகுது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கேட் எக்ஸாமினேஷன் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ இந்த கேட் எக்ஸாமினேஷன் February month தான் உங்களுக்கு நடக்க போகுது. ஸோ அதனால தான் இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸும் வந்து உங்களுக்கு February monthல கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஃபர்தர் நோட்டீஸ் தான் வந்து நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, ஸோ இதில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் கேட்ல ரெஜிஸ்டர் பண்ணும்போது உங்களுக்கு என்ரோல்மெண்ட் ஐடி கொடுப்பாங்க இல்லையா, ஸோ அந்த என்ரோல்மெண்ட் ஐடியை பேஸ் பண்ணி தான் வந்து நீங்க இதுக்கு அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் ஃபர்தரா பாத்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் டேட் 17th February சொல்லிட்டேன். அண்ட் எண்டிங் டேட் பாத்தீங்க அப்படின்னா 18th March தான், March 2026 தான் உங்களோட எண்டிங் டேட் அப்ளை ஃபார் திஸ். ஸோ லிட்டரலா வந்து உங்களுக்கு 3 months சாலிடா இருக்கு இந்த போஸ்டிங்ஸ்க்கு அப்ளை பண்றதுக்குமே. ஸோ த பர்சன் ஹூ எவர் ஹஸ் அப்ளைட் ஃபார் GATE 2026 கிளியரா வந்து நீங்க பாத்துக்கோங்க. அதாவது சிஹெச் கேட்டகரி, ஐஎன் கேட்டகரி, டபிள்இ கேட்டகரி, எம்இ கேட்டகரி, இந்த 4 கேட்டகரிக்குள்ள நீங்க பேப்பர் கோட் எடுத்து எழுதிருந்தீங்க அப்படின்னா you guys can apply for this postings. okay, and so finally என்னன்னா லைக் கேட் எக்ஸாம்க்கு நான் அப்ளை பண்ணிட்டேன், பட் எங்க இருந்து எனக்கு ஆரம்பிக்குதுன்னு தெரியல, எனக்கு கோர்சஸ் வந்து தேவைப்படுது அப்படின்னா you can just contact us, not only for the person who is going to write for GATE 2026. further வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய கிடைக்கணும், PSU செக்டார்ஸ்குள்ளயோ இல்ல ஹையர் எஜுகேஷனுக்குள்ள நான் போகணும், அலாங் வித் ஸ்டைஃபண்டோட படிக்கணும், நான் கையில இருந்து காசு போட்டு படிக்க தேவையில்லை அப்படின்னு நீங்க யோசிச்சுட்டு இருந்தாலோ you can undergo GATE examination. okay, so இந்த GATE examinationsக்குரிய courses வந்து as I'm from GATE Acharya, we are providing you both in online and offline. so if you guys are interested, you can just contact us. The contact details will be in description box, and then PDF or a link on description box la kudukuren. so make use of it guys. Thank you and all the best.